Hi friends, welcome to TTM. நான் உங்கள் உமா. So இந்த வீடியோ பத்தி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ரீசனிங் PVQ சீரிஸ்ல கிளாஸ் 67 தான் பார்க்க போறோம். So இதுக்கு முன்னாடி இதுல 66 கிளாसेस இருக்கும். So அதை எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேக்ஸ் PVQ சீரிஸ்ல உங்களுக்கு 67 கிளாसेस இருக்கும். So எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? So இன்னைக்கான 5 கேள்விகள் 5மே பாத்தீங்கன்னா டிஃபரண்ட் டைப்ல இருக்கும். So ரொம்ப முக்கியமான क्वेश्चनआவும் ரொம்ப வித்தியாசமான क्वेश्चनआவும் இருக்கும். 5மே அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? So ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. தொடரின் அடுத்த படம். So என்ன பண்ணிருக்காங்க, அடுத்தடுத்து படம் கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல நாலாவதா என்ன படம் வரும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பாருங்க, ஒரு ஆரோ, ஒரு லைன், ஒரு ஸ்டார், இதுதான் மொத்தமாவே இதுதான் இருக்கு. ஓகேவா? சோ அப்ப என்ன வரும் ஒவ்வொன்னா பார்க்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆரோ பாருங்க எப்படி இருக்கு, மேல இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கிளாக் வைஸ் 90 டிகிரி திரும்பி இருக்கு. அதுக்கப்புறம் கிளாக் வைஸ் 90 டிகிரி திரும்பி இருக்கு. அப்ப அடுத்து 90 டிகிரி கிளாக் வைஸ் இப்படிதான் திரும்பும் இல்லையா? ஆப்ஷன் பார்க்க வேணாம், நம்ம இங்க முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆப்ஷன் பார்க்கலாம். ஓகேவா? அடுத்து ஸ்ட்ரைட் லைன் எங்க இருக்கு? ஸ்ட்ரைட் லைன் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்த கவனிங்க. இது சின்னதா இருக்கு, இது பெருசா இருக்கா? சோ சின்னதா இருக்கக்கூடியது இந்த இடத்துல இருக்கு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு. அதாவது இப்போ 4 இதா பிரிச்சோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்க இருக்கு, அடுத்து இங்க இருக்கு, அடுத்து இங்க இருக்கு. அப்ப அடுத்து எங்க வரும்? இந்த இடத்துல வரும். கரெக்டா? சோ அப்ப உங்களுக்கு எப்படி வரும்? இப்படி வரும். சோ சின்னது உங்களுக்கு இந்த மாதிரி வரும். சரியா? சோ இது சின்னது, இது பெருசுங்கிற மாதிரி வரும். சோ இந்த இடத்துல அடுத்து ஸ்டார் கவனிங்க. ஸ்டார் பாத்தீங்கன்னா இங்க இருக்கா? சோ 90 டிகிரி இந்த ஆரோ திரும்பும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டார் இந்த இடத்துல இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா எப்படி போட்டிருக்காங்க, இதுக்கு ஆப்போசிட்டா மேல எழுதி இருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி அடுத்து 90 டிகிரி திரும்பும் போது ஸ்டார் இந்த இடத்துல வரும். ஆனா ஆப்போசிட்டா இந்த இடத்துல எழுதி இருக்காங்க. அதே மாதிரி அடுத்து என்ன ஆகும், 90 டிகிரி திரும்பும் போது உங்களுக்கு ஸ்டார் இந்த இடத்துல வரும். பட் ஆப்போசிட்டா நம்ம எழுதணும் அப்படின்னா ஸ்டார் இந்த இடத்துல வரும். ஓகேவா? அப்ப எப்படி இருக்கும் இமேஜ் பாருங்க, இந்த இமேஜ் தான் வரும். இந்த இமேஜ் ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன்ல வருதுன்னு கவனிங்க. சோ பாருங்க, இதுல ஆப்ஷன் B ல தான் வருது. ஓகேவா? சோ ஒவ்வொன்னா கவனிங்க. அவங்க கொடுத்திருக்க ஒவ்வொரு லைன் ஆகட்டும், ஒவ்வொரு புள்ளி ஆகட்டும், எதுவா இருந்தாலுமே அது ஒவ்வொன்னா கவனிங்க. அது எந்த மாதிரி அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு மாறி இருக்கு அப்படிங்கறத கவனிச்சு போடணும். ஓகேவா? அடுத்த क्वेश्चन பாருங்க, விடுபட்ட எண்ணை காண்க. சோ இந்த மாதிரி ரவுண்ட் குள்ள நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ அங்க क्वेश्चन மார்க் இங்க இருக்கு. ஓகேவா? என்ன நம்பர் வரும்? அப்ப பாருங்க, மேக்ஸிமம் இந்த வெளியே இருக்கு இல்லையா, இந்த நம்பரை வச்சு உள்ள இருக்க நம்பரை கொண்டு வர முடியுமான்னு பாருங்க. ஏன்னா உள்ள இருக்கிறதா பெரிய நம்பரா இருக்கு. பாருங்க, அது போக 196, 900, 256. 196 அப்படிங்கிறது 14 ஸ்கொயர், 900 அப்படிங்கிறது 30 ஸ்கொயர், 256 அப்படிங்கிறது 16 ஸ்கொயர். அப்ப இந்த ரேஞ்ச்ல ஏதாவது கொண்டு வர முடியுதான்னு பாருங்க. பாருங்க, வெளியே இருக்க எல்லாத்தையுமே கூட்டுங்க. என்ன வரும்? 5, 10, 14. அப்ப 14ன்னு கிடைக்குது. அந்த 14 ஸ்கொயர் பண்ணா 196. அதே மாதிரி இங்க பாருங்க என்ன வரும்? 15, 15, 30. அப்ப 30 ஸ்கொயர் 900. அதே மாதிரி இங்க கூட்டுங்க. பாருங்க என்ன வரும்? பாருங்க 12, 15. ஓகேவா? ஆனா 16 ஸ்கொயர்னு வேணும். சோ இது கூட 1 கூட்டினாலே போதும். அப்ப இந்த இடத்துல என்ன வந்திருக்கணும்? 1 அப்படின்னு தான் வந்திருக்கணும். சோ ஆப்ஷன் D தான் ஆன்சர். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல நீங்க வந்து ஆப்ஷனை வச்சு ஒவ்வொன்னா எடுத்துட்டு இருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. மத்ததெல்லாம் கூட்டுங்க. வேற என்ன கூட்டினா அந்த சென்டர்ல இருக்க ஆன்சர் ஸ்கொயர் வேல்யூவா வருதுன்னு பாருங்க. அவ்வளவுதான். ஓகேவா? அடுத்த क्वेश्चन பாருங்க, ஒன்றுக்கொன்று சமமில்லா வித்தியாசமான விலைகளை கொண்ட 5 பொருட்கள் A, B, C, D மற்றும் E இல் C இன் விலை. ஓகேவா? சோ ஒன்னொன்னு ஈக்குவலே கிடையாது, எதுவுமே ஈக்குவல் கிடையாது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டு. Cங்கிறது 100 ரூபான்னு சொல்லிட்டாங்க. ஏவோட விலை இருக்கு இல்லையா, அந்த விலை C-யை விட கம்மி. ஓகேவா? அப்ப கம்மினா இந்த கூறான பகுதி வரும். ஆனா B-யை விட அதிகம். சோ B-யை விட அதிகமா இருக்கா. அடுத்து E இருக்கு இல்லையா, E-யோட விலை பாத்தீங்க அப்படின்னா C இருக்கு பாருங்க, C-யை விட அதிகம். ஓகேவா? ஆனா B-யை விட கம்மி. ஓகேவா? புரியுதுங்களா? சோ அப்ப நான் இதை என்ன பண்ணிட்டேன், ஒரே லைனாவே எழுதிட்டேன். அப்போ BACED வந்துருச்சா? கேள்வி, இவற்றில் அதிக விலை உள்ள பொருள். சோ அதிகம் மேக்சிமம் எது? D தான் வரும். சோ இதுக்கான ஆன்சர் D. இதுவே கம்மி வச்சோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா B. ஓகேவா? சோ இந்த மாதிரி அவங்க கொடுத்திருக்கிறத இந்த மாதிரி லெஸ் தென் கிரேட்டர் தென் போட்டு நீங்க சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியா நீங்க ஈக்குவேஷன் கொண்டு வந்தா போதும். அடுத்த கேள்வி பாருங்க, சோலார் என்பதை WSPEV என்னும் குறியீட்டால் குறித்தால் லூனார் என்பது எவ்வாறு குறிக்கப்படும்? பாருங்க, SOLAR. இது எப்படி ஆயிருக்கு? WSPEVன்னு மாறி இருக்கு. அப்ப Sல இருந்து 4வது லெட்டர் W, Oல இருந்து 4வது லெட்டர் S, Lல இருந்து 4வது லெட்டர் P. அப்ப என்ன பண்ணிருக்காங்க, ஒவ்வொன்றுமே அடுத்த 4வது லெட்டரை எடுத்திருக்காங்க. அப்ப LUNAR. ஓகேவா? சோ அந்த லெட்டரை விட்டுட்டு அதுக்கு அடுத்த 4வது லெட்டர் என்னவோ அதுதான் ஆன்சர். ஓகேவா? சோ இந்த இடத்துல என்ன வரும்? L க்கு அடுத்து 4வது லெட்டர் P.
யூக்கு அடுத்து 4வது லெட்டர் ஒய், எண்ணுக்கு அடுத்து 4வது லெட்டர் ஆர், ஏக்கு அடுத்து 4வது லெட்டர் இ, ஆருக்கு அடுத்து 4வது லெட்டர் பி. அப்ப PYREV தான் ஆன்சர், ஆப்ஷன் பி தான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, விடுபட்ட எண்ணை கண்டுபிடி. சோ 5, 22, 68, 153, 254. ஒருவேளை இது ஸ்கொயர் நம்பரா இருக்கான்னு பாருங்க. சோ எல்லாமே ஸ்கொயர் நம்பருக்கு பக்கத்துல வரல. அப்ப என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இதோட டிஃபரன்ஸ் என்னன்னு கண்டுபிடிங்க. ஓகேவா? சோ டிஃபரன்ஸ் என்ன வரும் பாருங்க, இதுல இருந்து இதை கழிச்சிங்க அப்படின்னா ஓகேங்களா, டிஃபரன்ஸ் 17, அடுத்த டிஃபரன்ஸ் 46, அடுத்த டிஃபரன்ஸ் 85, அடுத்த டிஃபரன்ஸ் 134. சோ இது எதுவுமே ரிலேட்டடா இல்லையா? சோ அப்ப என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப் ரெண்டாவது டிஃபரன்ஸ் கண்டுபிடிங்க. ஓகேவா? சோ ரெண்டாவது டிஃபரன்ஸ் என்ன வரும், இது வந்து 29, இது 39, இது 49. சோ இதுக்கு இடையில ஒரு ரிலேஷன் இருக்கு இல்லையா? ஏன்னா இது கூட இதை 10 கூட்டியிருக்காங்க, இது கூட இதை 10 கூட்டியிருக்காங்க. அப்ப இது கூட 10 கூட்டினா 59, இது கூட 59 கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு 193, இது கூட 193 கூட்டினீங்க அப்படின்னா 480. சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 480. ஓகேவா? சோ எப்பயுமே ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ்லயே ஒரு சில கொஸ்டின் கொடுத்துருவாங்க, ஒரு சில கொஸ்டின் செகண்ட் டிஃபரன்ஸ் எடுக்கிற வரைக்கும் வரும். இந்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் டிஃபரன்ஸ் எடுக்கிற வரைக்கும் வந்திருக்கு. ஓகேங்களா? சோ கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே டிஃபரன்ஸா இருக்கும். அந்த டிஃபரன்ஸ் எல்லாமே தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க ஈஸியா லாஜிக்கல் ரீசனிங் போட்டுடலாம். ஓகேங்களா? சோ இதோட பாத்தீங்கன்னா இன்னைக்கான 5 கேள்விகள் முடிஞ்சது. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.